ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். லைஃப்பில் எதர்ச்சியாக ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் கிரிக்கெட்டுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு நபர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்தியன் டீமில் இருந்த ஒரு சிலர்களால் அவரால் இந்தியன் டீமுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியல. அந்த ஒரு சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சச்சின் அவர்களும் சேவாக் அவர்களும் தான் இவர் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன்னு கூட சொல்லலாம். வில்லனா ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா திருப்பியும் பர்ஃபார்ம் பண்ணியும் பெருசா அவரால உள்ள இந்தியன் டீமுக்குள்ள கிராக் பண்ண முடியல அப்படின்றதால, சரி நம்ம மாமா கூட சேர்ந்து பேசாம பிளாஸ்டிக் கடைய போட்டுறலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் சான்ஸ்ன்னே சொல்லலாம். அந்த சான்ஸ பயங்கரமா யுட்டிலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 6, 7 வருஷத்துக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல இவரு தான்டா கிங்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ப்ரூவ் பண்ண ஒரு நபர் தான் ஷிகர் தவன். எனக்கு பெர்சனலா இவர்கிட்ட புடிச்ச விஷயமே எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் தலைவன் ஒரு மாரி சிரிச்ச மாரியே தான் இருப்பாரு. வராரா, டக் அவுட் ஆகுறாரா, ஒரு ஸ்மைல். ஓகே. நாங்க இவருக்கு சிரிப்பு பாண்டின்னு சொல்லிட்டு நாங்க பேர் வச்சிருப்போம் எங்க குரூப்புக்குள்ள. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஷிகர் தவன் அவர்களுடைய ஒட்டுமொத்த கிரிக்கெட் லைஃப்க்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாரி டொமஸ்டிக்ல இருந்து இன்டர்நேஷனல்ல இருந்து நான் ரிட்டயர் ஆகுறேன்னு சொல்லியிருக்காரு. நிஜமாவே ஒரு மாரி ஏன்டா என்னைய ஆச்சு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா வயசுமே பார்த்தீங்கன்னா 37 வயசு தான் ஆகுது. இனிமே ஒரு 2, 3 இயர்ஸ் தாராளமா ஆடிருக்கலாம். அட்லீஸ்ட் ஐபிஎல் ஆச்சு. ஓகே. அவரோட பெர்சனல் ரீசன்ஸு. நாங்க பெர்சனலா ஆஸ் ஒரு ஃபேனா பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இல்லாம, மேபி ஒரு கமாவா இருந்து வர ஐபிஎல்ல ஒரு ஆடுனா நல்லா இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து. ஸோ இன்னைக்கு ஷிகர் தவன் அவருடைய லைஃப் ஸ்டோரிய பார்க்க போறோம். ஒரு மாரி ஷார்ட்டா பார்க்க ஆரம்பிச்சலாமா? டிசம்பர் 5, 1985 வருஷம் டெல்லியில பொறக்குறாரு ஒரு பஞ்சாப் அவங்களோட ஃபேமிலியில. பொறந்த ஷிகர் தவன் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு மாரி துருதுருன்னு, ஒரு மாரி குறும்புக்கார பையன் தான் தன்னுடைய சின்ன ஒரு சைல்ட்ஹுட்ட அப்படியே கடத்திட்டு இருந்திருக்காப்படி. பெருசா அந்த படிப்புலாம் பார்த்தீங்கன்னா, தலைவனுக்கு மண்டையிலே ஏறல. ஸ்கூல்ல இவன் இவன் எங்க படிக்க போறான்ற மாரி தான் ஸ்கூல் ரியாக்ஷன்ஸும் இருந்திருக்கு. அதுக்கு ஏத்த மாரியே ரொம்ப குறும்பாவும் இருந்திருக்காரு. படிப்பும் பெருசா மண்டையில ஏறல. இப்படியே போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தவானுடைய ஒரு 11, 12 அந்த வயசுல அந்த லீவெல்லாம் விடுவாங்க பார்த்தீங்களா? பொதுவா அந்த லீவ்லலாம் சில பேர் வீட்ல பசங்கள வேலைக்கு அனுப்புவாங்க. சரி பொறுப்பு வரட்டும். நீ போய் வேலைக்கு போன்னு சொல்லி சில பேர் அனுப்புவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாரி தவான் வீட்ல என்ன பண்றாங்க, தவான் அவர்கள அவங்களோட மாமா வச்சிருக்கிற ஒரு பிளாஸ்டிக் தயாரிக்கிற ஒரு ஒரு கம்பெனிக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. நீ போ. நீ வீட்லேருந்து ஒண்ணும் கழட்ட வேணாம் லீவ்ல. நீ போய் கத்துக்கோ. ஒரு வேள படிப்பு வரலன்னா, அந்த தொழில போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம்ன்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ அங்க போற தவானும் பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த கம்பெனிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க மாமாவோட பசங்க 2 பேரு ஒரு இடத்துல கிரிக்கெட் கோச்சிங்க்கு போயிட்டு இருக்காங்க. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, சோனட் கிரிக்கெட் அகாடமின்னு சொல்றாங்க. நெறைய பேர் கிட்டத்தட்ட 12 பேரு அந்த அகாடமில இருந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு போய் விளையாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிளப்புக்கு தான் மாமாவோட பசங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் எதர்ச்சியா தவான் அவர்களும் கூட போக, மேபி அதுதான் அவர் லைஃப்ல ஒரு பயங்கரமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டா என்னமோ தெரியல. அதுக்கு ஏத்த மாரியே தவானோட வீட்லயும் சரி இவனுக்கு படிப்பும் பெருசா வரமாட்டேங்குது. இவன் துருதுருன்னு ஒரு மாரி தான் பயங்கரமா தான் இருக்கான். சரி இவன ஸ்போர்ட்ஸ்ல போட்டுறலாமான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்ல தான் கரெக்ட்டா தி டெஸ்டினி மீட்ஸ் அப்படின்ற மாரி இவரு அந்த ஒரு கிரிக்கெட் அந்த கோச்சிங் மையத்துக்கு போறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க மாமா பசங்க கசின்ஸ் இல்லையா? கசின்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணி அவர் வேடிக்கையே பார்த்துட்டு இருப்பாராம். ஒரு சில டைம் இவர் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவாராம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது, ஒரு நாள் எதர்ச்சியா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு தவானு. அந்த டைம்ல அவர் ஆடுறத 2 கண்கள் 2 கண்ணா? ஆமா 2 கண்கள் பயங்கரமா பாக்குது. அவரு தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரக் சின்ஹா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோச். இவர பயங்கர ஹையா ரேட் பண்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்து கம்பீர் காலகட்டத்தில இருந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட்டா ரிஷப் பண்ட் வரைக்குமே இவர் கோச் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு பயங்கரமான ஒரு கோச். ஸோ அவரு தவானுடைய பேட்டிங் ஸ்டைல பார்த்துட்டு, "ஹேய்! உன்ட்ட என்னமோ இருக்குடா. நீ கோச்சிங்க்கு நீ வரணும். நீ கிரிக்கெட் விளையாடுன்னு" சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தவான் ஏன்னா அவர் பெருசா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது முதல்ல. இன்ட்ரெஸ்ட் தாண்டி பெருசா விளையாண்டது இல்ல அதுக்கு முன்னாடிலாம் பெருசா கேம்ஸ்லாம். அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் இவரு அந்த கோச்சே தாரக் சின்ஹாவே அவங்க அங்கிள்லாம் பேசி, சரி அவன அனுப்புங்க. நல்லா அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. நல்லா வருவான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா கிரிக்கெட் கோச்சிங் மெல்லமா அனுப்புறாங்க. எப்படி அவர் லைஃப்ல கிரிக்கெட் மெல்ல மெல்லமா உள்ள வந்துச்சோ, அதுக்கு ஏத்த மாரி படிப்பும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா விட்டு விலகி விலகி போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் கோச்சிங் பண்றாரு. இனிஷியலா தவானுக்கு பார்த்தீங்கன்னா, விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் அதுதான் ரொம்ப புடிச்சிருந்திருக்கு. ஏன்னா கீப்பிங் மேல ஒரு மாரி ஒரு பை நேச்சுரலே தவானுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனா கோச் என்ன சொல்லியிருக்காருன்னா, "தம்பி நீ கீப்பிங் பண்ணு வேணான்னு சொல்லல. நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நீ பேட்டிங்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. அப்பப்போ ஆஃப் ஸ்பின் அந்த மாரி சும்மா பார்ட் டைமா கூட போட்டுக்கோ.
கீப்பிங் வந்து இப்போதைக்கு விட்டுருன்னு சொல்லிட்டு அவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு பேட்ஸ்மேன், அதுவும் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனே வந்துட்டு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அந்த கோச். அது ஏற்ற மாதிரி தலைமை பார்த்தீங்கன்னா, அந்த பீரியடில் அவங்க யங்ஸ்டராக இருக்கும்போது ஆடிருப்பாங்களா, அந்த ஒரு 18லேருந்து ஒரு 24 வயசு வரைக்கும் ஆடிருப்பாங்கல்ல, அது எல்லாமே பயங்கரமான ஒரு ரெக்கார்ட்ஸாக இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அ கிட்டத்தட்ட 2004லயே வந்துட்டு அண்டர் 19 டீமுக்கு போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 11 வயசுலயே வந்துட்டு அண்டர் 15 ஆடிடுறாப்படி. அப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 வயசுல வந்துட்டு அண்டர் 19ம் ஆடிடுறாரு. எல்லாமே முன்னாடி தான். அவங்க ஏஜ் கேட்டகரிக்கு முன்னாடியே வந்து ஆடி ஆடி விட்டுறாப்படி தலைவன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸாவும் வந்துட்டு பயங்கரமா ஆடியிருக்காரு. 2000ல வந்துட்டு விஜய் மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராஃபி நடந்திருக்கு. அதுல 9 மேட்ச்ல கிட்டத்தட்ட வந்துட்டு 753 ரன்ஸ். ஆவரேஜா வந்துட்டு 83 வச்சிருக்காரு. அதே மாரி அண்டர் 17ல வந்துட்டு ஏசியா கப் ஆடிருக்காரு. அதுலயும் வந்து ஆவரேஜ் 83. இந்த மாரி போன எல்லா டோர்னமெண்ட்லயும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸு. அண்ட் நம்ம தல தோனி அவர்களும், இவரும் வந்துட்டு ஒரு சீரிஸ் வந்து ஆடியிருக்கிறாங்க. ஸோ 2005ல வந்து சேலஞ்சர்ஸ் ட்ராஃபி. அதுல தோனி அவரும், தவான் அவர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 246 ரன் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்லாம் போட்டுருக்காங்க. ஓ! தோனி அவங்க அந்த காலத்துலயும் தவான் ஆடிட்டுருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இவரு ரொம்ப பழங்காலத்து பிளேயர் மாரி தோணும் இல்லைங்களா? நிஜமாவே ரொம்பவே முன்னாடியே டீமுக்குள்ள வந்திருக்க வேண்டியவரு. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி. ஏன்னா வந்து இந்தியன் டீம்ல அந்த டைம்ல ஓப்பனர்ஸ் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது, சேவாக் அவர்களும், சச்சின் அவர்களும் வந்துட்டு பயங்கர பீக் ஃபார்ம்ல அந்த டைம். அப்போ வந்து ஆப்வியஸா யாருமே ஆப்ஷன்ஸ் யோசிக்க மாட்டாங்கல்ல. ஏன் நம்ம 2 பேர் தூணாட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நம்ம வந்து ஆப்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு யாருமே பெருசா வந்து தவான வந்துட்டு கண்டுக்கவே இல்ல. சேம் பார்த்தீங்கன்னா, தினேஷ் கார்த்திக் அவர்களுக்கும் நடந்திருக்கும். ஏன்னா, தோனி அவர்கள் பயங்கர பீக் ஃபார்ம்ல இருந்த காரணத்தினால இந்தியன் கிரிக்கெட் டீம்ல தவிர்க்க முடியாத ஆளா மாறுனதுக்கு அப்புறம், தினேஷ் கார்த்திக் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெருசா சான்ஸே வரல. ஏன்னா ஆல்ரெடி அவர் இருக்காருங்கும்போது எதுக்கு இன்னொரு ஆப்ஷனுக்கு பார்க்கணுன்ற மாரி வந்துட்டு இந்த மாரி நெறைய பிளேயர்ஸ்ல அந்த மாரி நடக்கும். ஸோ அதுல தவானும் வந்துட்டு முதல்ல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா வந்துட்டு டீம்ல ஸ்பாட்டே கிடைக்கல. அவருக்கு அடுத்தடுத்து வந்தவங்கலாம் வந்து கொஞ்சமா வந்து டீம்ல வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்கும்போது, தவானுக்கு வந்து ஒரு மாரி, சரி அவ்வளோதானா நம்ம வந்துட்டு முடிஞ்சது போல லைஃபு. இது என்னது நம்மளும் ஆடிக்கிட்டே இருக்கோம். நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றோம். ஆனா பெருசா ரிசல்ட் வரலையே. டீம்ல எடுக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய பிராக்டிஸே வந்து குறைச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா, அவர் கூட விளையாண்ட தோனிலாம் பார்த்தீங்கன்னா, டீம்ல செலக்ட் ஆகி போய் கப்லாம் ஜெயிச்சாச்சு. T20 வேர்ல்ட் கப்லாம். அதுக்கடுத்து அ அடுத்தது தோனியோட லெவல்லாம் மேல போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தவானுக்கும் அவருடைய கோச்சுக்குமே வந்து சில சண்டைகள்லாம் வந்ததா சொல்றாங்க. ஏன்னா, பாருங்க நான் கம்முனு கீப்பிங்காவது பண்ணிட்டு போயிருப்பேன். மேபி நான் கீப்பிங் பெட்டரா பண்ணி ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனா இருந்திருந்தா நான் வந்துட்டு தோனி இடத்துல நான் இருந்திருப்பேன்ற மாரிலாம் வந்து டாக்ஸ்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெருசா அவரோட கிரிக்கெட் அந்த கோச் பண்றதே லைட்டா வந்துட்டு குறைச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அவரோட அப்படியே ஃபுல் இதையும் வந்து மாத்தி விடுறாரு. எங்க மாத்துறாருன்னா, சின்ன வயசுல சரி எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க மாமா கூட அந்த பிளாஸ்டிக் கம்பெனிக்குலாம் அவங்க வீட்ல அனுப்பிச்சாங்க இல்லையா? ஸோ அத போய் திருப்பி எடுக்குறாரு. சரி நம்ம இது பண்ணுவோம். நம்ம வந்துட்டு ஒரு பிசினஸாவது ஆரம்பிப்போம். கிரிக்கெட் சைடுல ஓரமா இருக்கணும்னு சொல்லிட்டு அத குறைச்சுட்டு, அந்த வேலைகள்லாம் அதிகமா பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் கரெக்ட்டா அந்த ஒரு 2010, 11 அந்த காலகட்டத்தில இந்த ஷேவாக் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் குறைய, தோனி அவர்களும் சரி ஓகே இவங்கலாம் எடுத்துட்டாங்க. வாட் நெக்ஸ்ட்? அடுத்து யார் இந்த இடத்த வந்து ஃபில் பண்ண போறான் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது, ஒரு டூர். ஆஸ்திரேலியன் டூர்ல வந்துட்டு சரி ஒரு ஓப்பனரா புதுசா வந்துட்டு ஷேவாக்லாம் ரெஸ்ட் குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல சரி புதுசா இன்னொருத்தர் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஷிகர் தவன் பேர டிக் பண்றாங்க. ஸோ அப்படி டிக் பண்ணும்போது தவானுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சர்ப்ரைஸ். நம்மள செலக்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படியா? அப்படின்னு பார்க்கும்போது பெருசா தோனி அவர்களும் வந்து அந்த டைம்ல ஏதோ சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா தவான் முதலே டீமுக்குள்ள வந்திருக்கணும். ஆனா, ஒரு சில ரீசன்ஸ் இந்த பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ்லாம் அவரால வர முடியலன்னு சொல்லிட்டு, ஃபைனலா அந்த 2011ல ஆஸ்திரேலியான்னு நெனைக்கிறேன். சாரி 2010ன்னு நெனைக்கிறேன். 2010ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு ஓடிஐ சீரிஸ்ல வந்துட்டு இறக்கப்படுறார் தவான். ஆனா, ஐ திங்க் அந்த மேட்ச்ல வந்து 3வது பால்லயே தலைவன் அவுட் ஆயிருவார்ன்னு நெனைக்கிறேன். அதனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ அது பெருசா அவருக்கு ஷைனே ஆவல. அதுக்கப்புறம் என்னடா கிடைச்ச சான்ஸும் போயிருச்சேன்னு சொல்லிட்டு திருப்பியும் விரக்தியில போக, மறுபடியும் 2011ல வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்லயும் வந்து இடம் கிடைக்குது. அதுலயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மத்ததும் பெருசா பெர்ஃபார்மன்ஸே இருக்காது. என்ன அது வென் லைஃப் கிவ்ஸ் யூ அனதர் சான்ஸ் அத வந்து பயங்கரமா கப்புன்னு புடிச்சுக்கணும்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்கிற அந்த டைம்ல அதுவும் பெருசா வந்து கோட்ட விட்ட காரணத்தினால, அவ்வளோதான் போச்சு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாரி வந்துட்டு உட்காந்த டைம்ல தான் திருப்பியும் 2013ல மறுபடியும் டெஸ்ட் சீரிஸ்ல அதுவும் யார் கூட? அதே ஆஸ்திரேலியா. எந்த ஆஸ்திரேலியா கூட அவர் வந்துட்டு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவரோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டெபியூ அந்த அந்த சீரிஸ்ல. இப்ப திருப்பியும் அதே ஆஸ்திரேலியா கூட அதுவும் ஆஸ்திரேலியால நெனைக்கிறேன். டெஸ்ட் மேட்ச் வந்து திருப்பியும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த தடவ அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. சரி இதுதான்டா மச்சான். இதான்டா உனக்கான டைம் மச்சான். போட்டு தாக்கு அப்படின்ற மாரி வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயே கிட்டத்தட்ட 187 ரன் அடிச்சிருப்பாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க வந்து ஸ்கூல்ல இருந்தோம்னு நெனைக்கிறேன். அப்பலாம் வந்துட்டு பெருசா இந்த இப்போ மாரி ஃபோன்லாம் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போ முடியாது.
நான் ரொம்ப ஏதோ பழசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அது 2013 தான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எங்கள் தமிழ் ஐயா ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் போய் ஸ்கோர்லாம் கேட்போம். அவர் போய் கம்ப்யூட்டர் ஆப்பில் வந்து பார்த்துட்டு வர இன்டர்நெட்லாம் இருக்கும். ஸோ பார்த்துட்டுன்னு சொல்லுவார். அப்போ தான் வந்துட்டு சொல்லுவார், தவான் ஷிகர் தவான் ஒருத்தன்ப்பா ஓப்பனிங் புதுசாக இறக்கி விட்ருக்காங்க, புது பிளேயரு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே 50, 100, 150, 183லாம் அப்படியே இன்னும் அப்படியே லைட்டாக ஞாபகம் இருக்கு அவர் சொன்னதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். தவான் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு பேர் போனவரோ இல்லையோ, அவருடைய ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ரைட் ஃப்ரம் அந்த 2013 அதுக்கு முன்னாடி அண்டர் 19 டீம்லேருந்து பங்களாதேஷ் கூட அடிச்சிருப்பார் பயங்கரமாக போட்டு அவர் அண்டர் 19 டீம் விளாடும் போதே. ஸோ அங்கே ஆரம்பிச்சு 13 சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து 15 வேர்ல்டு கப்லேருந்து அதுக்கப்புறம் 17 சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து T20 நல்லா பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் கடைசியாக அந்த 19 வேர்ல்டு கப்பில் கூட நல்லா பண்ணியிருப்பார். ஆனால் வந்துட்டு காயம் காரணமாக அப்படியே அவர் அதுக்கு மேலே வந்து அவரால் ஆடி இருக்க முடியாது அந்த சீரீஸு. ஸோ ஒரு மிஸ்டர் ஐசிசின்னு கூட சொல்லலாம். எப்படி ரெய்னா அவர்களை மிஸ்டர் ஐபிஎல்னு சொல்கிறோமோ, ஷிகர் தவான் அவர்கள் வந்துட்டு மிஸ்டர் ஐசிசினே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறவர். ஒரு காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா எப்படா இவங்க 3 பேர் அவுட் பண்ணுறது, இதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு இவங்க 3 பேர் அவுட் பண்ணால் தான் வந்துட்டு டீமையே அடுத்து ஒரு மாதிரி டெமாலிஷ் பண்ண முடியுன்ற அளவுக்கு இருந்தது. யார் 3 பேர்னா நாங்கள் அந்த 3 பேருன்ற மாதிரி தவான் அவர்கள், ரோஹித் சர்மா அவர்கள், கோலி அவர்கள், இந்த 3 பேரும் பயங்கர ஒரு அந்த சுவர் மாதிரி எப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க அவுட் பண்ணுறதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் எப்போ மற்றவங்கள போய் இது பண்ணுறதுன்ற மாதிரி தான் வந்து பவுலர்ஸ் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஐபிஎல் கரியர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இனிஷியலாக இவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்துட்டு ஆடி இருக்கா. அப்படி 2008 எனக்கு 8 9 நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மும்பைக்கு 2 வருஷம் ஆடி இருக்காரு. இது சத்தியமாக எனக்கு ஒரு பயங்கரமான நியூஸ் தான். அதுக்கப்புறம் டெக்கன் சார்ஜர்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ அங்கேருந்து அந்த டீம் போனதுக்கப்புறம் அப்படியே எஸ்ஆர்எஸ் வந்து அப்படி எஸ்ஆர்எஸ்ல 99 விளாண்டாரு. அதுக்கப்புறம்லாம் திரும்பி இப்போ ஆனதாலும் தெரியும் அவங்களுக்கு திருப்பியும் வந்துட்டு திருப்பி டெல்லி, அதுக்கப்புறம் எங்கே போனார், பஞ்சாப்லாம் போனார்ல. ஸோ இதான் ஒரு ஐபிஎல் கரியரு. ஃபைனலாக தவான் அவர்களுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த தகராறுல தான். 2012 இவரோட கதையை வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு லவ் மேரேஜ்னு தான் சொல்கிறாங்க. 2 பேருமே வந்துட்டு ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு டக்குன்னு நான் மறந்துட்டேன். அவங்க பேர் வந்து ஆயுஷா முகர்ஜி. எஸ், ஆயுஷா முகர்ஜி பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங்கோடைய ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ சம்வேர் ஃபேஸ்புக்கில் லிங்க் ஆகி இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேசிக்காக. ஸோ அங்கேருந்து அது மட்டும் இல்லாமல் 10 வயசு மூத்தவங்க வேறு இவர் ஷிகர் தவானோட. ஸோ அதுக்கப்புறம் பேசி லவ் ஆகி ஆல்ரெடி அவங்க மேரிட் 2 குழந்தைங்க வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம தெரியும் இல்லைங்களா, சொசைட்டியில் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் மீறி 2012 வந்துட்டு மேரேஜ் பண்ணுறாங்க. இனிஷியலாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆயுஷா முகர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட திருப்பியும் ஒரு டச் எல்லாம் வர மாதிரி ஒரு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டிவோர்ஸ்னு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் ஐ திங்க் 2020 நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து தான் தவானுடைய அந்த இன்டர்நேஷனல் கரியரே அந்த மாதிரி வந்துட்டு ஃபேட் ஆக ஆரம்பிச்சது. பெருசாக அவர் டீம்லையும் எடுக்கல. அவருமே பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி, ஏன்னா மனசில் நிம்மதி இருந்தால் தானே செயல்லையும் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ட்ராப் ஆகிட்டே வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் நல்லா தான் ஆடினார்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி சீசனு. பட் அதுவுமே இன்ஜுரிலாம் நிறைய பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக தவானோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியே இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க ஷூட்ஸை ஃபில் இன் பண்ணுறதுக்கு. கில் வந்தாச்சு, ரோஹித் சர்மா ஆல்ரெடி இருக்காரு, ஓஜி. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து கெய்க்வாத்லாம் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தவான் எங்கே வந்து இன்டர்நேஷனலில் ஓகேன்றது எங்களுக்கு முதல்ல ஃபிக்ஸ் தான். இதுக்கப்புறம் தவானுக்கு சான்ஸ் இல்லை இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு. அவர் அட்லீஸ்ட் டொமஸ்டிக்கு ஐபிஎல் அந்த மாதிரி ஆடுவார்னு பார்த்தா அதுவுமே வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் எனிவைஸ் தவான் என்ன சொல்கிறது, சில பேர் பார்த்தீங்கன்னா பல காரணங்களால் அவங்களால அந்த ஒரு ஓஜி ஸ்டேட்டஸை வந்துட்டு அட்டென்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு வரிசையில் தவான் அவர்களையும் சொல்லலாம். ஏன்னா மேபி ரொம்ப ஏர்லியராகவே டீமுக்குள்ளே வந்திருக்க வேண்டியது ஒரு சில காரணங்களால் வரல. அதே மாதிரி இன்னும் அவரோட இன்டர்நேஷனல் கேரியர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 வருஷமாக தான் அட்லீஸ்ட் போயிருக்க வேண்டியது. அதுவுமே ஒரு சில ரீசன்ஸ்னால வந்துட்டு நடக்காமல் போயிடுச்சு. பட் எனிவேஸ் விளையாண்ட காலங்களில் அவர் ஒரு பிஸ்து பிளேயரு. கப்பர்ரா, என்ன வயசானாலும் லைன் இஸ் லைன் அப்படின்ற மாதிரி, என்னதான் ரிட்டையர் ஆனாலுமே வந்து கப்பர் இஸ் கப்பர். ஸோ ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் லைஃப் ஷிகர் தவான் அவர்களே. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரிக்கெட் கரியருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் ஒரு கமாவாக இதை நினச்சிட்டு வந்து அடுத்து நீங்கள் விளாடணுன்றதான் எங்களோட ஆசை. ஸோ தேங்க்யூ, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.